ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நான் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான வெண்டைக்காய் வச்சு ஒரு சப்ஜி சொல்லலாம், இல்லை மசாலா சொல்லலாம். சப்பாத்திக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட, தோசைக்கு தொட்டு சாப்பிட, எதுக்குன்னா இதை நான் எல்லாத்துக்குமே ஒரு காம்பினேஷனான உள்ள ஒரு சப்ஜி தாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக பார்க்கவே நல்லா இருக்குது. எப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக இது எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். வாங்கினாமல் இப்போ வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கிட்ட வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா அதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுடுங்க. எண்ணெயை விட்டுட்டு இப்போ வெண்டைக்காய் போட்டுடலாம். அடுப்பை சிம்மை வச்சுட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக அந்த வெண்டைக்காய் கலரே மாறணும். அந்த அளவுக்கு நாம் இப்போ வதக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கலரானது மாறிட்டு வருது. இப்போ கொஞ்சம் நம்ம இந்த உப்பு சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து போட்டு வதக்கும்போது நல்லா கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். பாருங்கள், உப்பு போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கேன். நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நாம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெண்டைக்காய் இதாகிடுச்சு. இப்போ நாம் அதே பேனில் எண்ணெயை விட்டு வெங்காயம் நல்லா ரோஸ்ட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெயை கூடுதலாகவே விடுங்க. கிரேவிக்கு பட்டை, பிரிஞ்சு எல்லாம், கிராம்பு, சோம்பு, கல்பாசி எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிக்க போகிறோம். நல்லா தாளிச்சிக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ அதையில் பச்சை மிளகாய் நல்லா 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதெல்லாம் நல்லா பச்சை மிளகாய் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கிய இஞ்சி, பூண்டு அதையும் பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2, அதையும் நல்லா பொன்னிறமாக நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நாம் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினாலும் நல்லா கிரேவியானது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தக்காளி பழம் 3 பழம் அரைச்சி வச்சுருக்கேங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் நல்லா தக்காளி பழத்தை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து 3 பழம் எடுத்து ஊற்றிக்கங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸ்டேஜில் தூள் வகையெல்லாம் போடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் தயிர், ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியாக தயிரை கரைச்சி கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தயிரை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெண்டைக்காயும் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட கெட்டி ஆகணும். அதனால் நல்லா மூடி வச்சுருங்க. கிரேவியை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு. கிரேவி பாருங்கள், சூப்பராக கெட்டி ஆயிடுச்சு. கிரேவி பாருங்கள், நல்லா கெட்டியாகவே இருக்குது. பாருங்கள் கிரேவி. ஸ்டேஜில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. மறுபடியும் மூடி வச்சாச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். பாருங்கள், மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுட்டு நாட்டு சக்கரை துளி உண்டு, கொஞ்சம் நாட்டு சக்கரை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக கிரேவி. லைட்டாக ஒரு மினுமினுப்புக்கு கொஞ்சம் வெண்ணெய் பட்டர் போட்டாச்சு. பாருங்க, கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டாச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். ஒரு சப்பாத்திக்கு ஒரு சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் தொட்டிருக்கிறதுக்கு பண்ணியிருக்கேன். அப்புறம் சாதத்தில் வேணாலும் பிசைஞ்சு சார், அது நம்மளோட விருப்பம். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீட்டுக்கு அதுக்கு